கியாரா வணக்கம் அண்ட் வெல்கம் டு மாலினிஸ் vlogs. என்னோட வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆரம்பிச்சிருக்க சீரீஸ் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பற்றி. அதாவது நம்மளால் முடியாதது எதுவுமே கிடையாது, நமக்கு என்ன மாதிரி வாழ்க்கை வேணுமோ அந்த வாழ்க்கையை நம்மளால் அமைச்சிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன். அதுக்கு எப்படி பண்ணுறது, என்ன மாதிரி பண்ணுறது, இதை பற்றிலாம் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து நான் படித்த புத்தகங்களாக இருக்கட்டும், நான் பார்த்த வீடியோஸாக இருக்கட்டும், நான் படிக்கிற ரிசர்ச் பேப்பர்ஸாக இருக்கட்டும், அதில் இருந்து உங்களுக்கு நான் சில விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களில் ஒருத்தர் வந்து த மவுண்டன் இஸ் யூ அப்படின்ற புத்தகத்தை பற்றி கேட்டிருந்தீங்க. திஸ் இஸ் அ புக் பை பிரியானா வீஸ்ட். அவங்க வந்து இதே மேனிஃபெஸ்டேஷன் இதே விஷயங்கள் தான் நம்ம ஏற்கனவே சொன்னது வந்து அவங்களோட பாணியில் என்னென்ன டூல்ஸ் பயன்படுத்தலான்னு இன்னும் புரிகிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் வெரி சேலியன்ட். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, யூ செல்ஃப் sabotage your life. I've used this term a lot of times with a few people in my life. ஸோ நான் சொல்ல டோன்ட் செல்ஃப் sabotage your life அப்படின்றது வந்து நான் சொல்லியிருக்கேன். இந்த செல்ஃப் sabotaging அப்படின்றது வந்து உங்கள் வாழ்க்கையை நீங்களே கெடுத்துக்கிறீங்கன்றது தான் வந்து செல்ஃப் sabotage அப்படின்றது, ரைட்? நிறைய நேரங்கள் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இந்த செல்ஃப் ரியலைசேஷன் பற்றி பேசியிருக்கேன். ஐ ஹவ் ஆல்சோ ஸ்போக்கன் அபவுட் செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபஸி. இது நடக்கக்கூடாதுன்னு யோசிக்க அதுதான் நடக்கும். ஸோ யூ செல்ஃப் sabotage by drawing attention to the negative energy in your life and the negative things in your life, right? அதை பற்றிலாம் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மவுண்டன் இஸ் யூ புத்தகம் அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முன்னாடி மலை மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. இந்த மலையை நம்ம வந்து நகர்த்த முடியாது. யூ கான் மூவ் த மவுண்டன், ரைட்? ஸோ என்ன பண்ணலாம்? இதை சுற்றி ஒரு வழி இருக்குது, இதை தாண்டி போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது. இந்த மவுண்டன் உங்கள் முன்னாடி இருக்கிறது பின்னாடி மறைஞ்சு போகிறதுக்கு, தூரத்தில் காணா போகிறதுக்கு வழி இருக்குது அப்படின்றத வந்து இந்த புத்தகத்தில் சொல்கிறாங்க. அதில் தான் வந்து இந்த செல்ஃப் sabotaging அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, பிரியனா என்ன சொல்கிறாங்கன்னா, செல்ஃப் sabotaging அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் அ வீக்னஸ், பட் இட்ஸ் யோர் வே ஆஃப் ப்ரொடெக்டிங் யூர் செல்ஃப். உங்களையே நீங்கள் பாதுகாத்துக்கிறதுக்காக நீங்கள் பயன்படுத்துகிற யுக்திகள். சில விஷயம் செய்யணும்னு நினைப்பீங்க, ஆனால் செய்யாமல் அதை ப்ரோக்ரஸ்டினேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இல்லை இந்த மாதிரி இவங்ககிட்ட நம்ம வந்து பேசினா இந்த பிரச்சனையை பற்றி பேசுவாங்களோ அப்படின்றதுனால அவங்கள நீங்கள் அவாய்ட் பண்ணுறதாக இருக்கட்டும். இந்த மாதிரி யூ கம் அப் வித் மெக்கானிசம்ஸ் டு ப்ரொடெக்ட் யூர் செல்ஃப், ரைட்? இது வந்து இட்ஸ் நாட் அ வீக்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டு மேக் இட் வெரி வெரி சிம்பிள், இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ஒரு கேண்டில் லைட் பண்ணுறீங்க. ஆனால் கேண்டில் லைட் பண்ணும்போது ஸ்மோக் டிடெக்டர் வந்து எப்போதுமே இந்த கேண்டில் லைட் பண்ணால் மட்டும் அந்த ஸ்மோக் டிடெக்டர் வந்து இட்ஸ் செட்ஸ் ஆஃப், ரைட்? ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஐயோ என்னடா லைட் பண்ணால் ஸ்மோக் டிடெக்டர் ஆன் ஆகுது, அதனால் லைட்டே பண்ணாமல் விட்டுருவோம், கேண்டிலே வேண்டான்னு. பட் கேண்டில் இஸ் பியூட்டிஃபுல் திங். இட் மேக்ஸ் யூ லைஃப் ஜாய்ஃபுல், இட் கிவ்ஸ் யூ தட் ப்ளஷர். பட் யூ பிகம் கம்ப்ளேசன்ட். இது போதும் அப்படின்ற ஒரு இதனால் இது வரும், அதனால் பரவாயில்ல இதை அவாய்ட் பண்ணிடுவோன்னு அந்த ஸ்மோக்கை நம்ம கலட்டி பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட உங்களுக்கு வராமல் இருக்கலாம். ஸோ ஜஸ்ட் டு கிவ் யூ அன் ஐடியா, இதுதான் வந்து செல்ஃப் sabotaging. சரி, இது வராமல் இந்த ஸ்மோக்கெல்லாம் அடிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து நான் என்ன செய்யணும், கேண்டில் ஆன் பண்ணாமல் இருக்கணுன்றது வந்து உங்கள் மைண்டை ஏற்றிக்கிறது. இது வந்து நீங்கள் ப்ரொடெக்டிங் யுவர் செல்ஃப் ஃப்ரம் டீலிங் வித் தி ப்ராப்ளம்ஸ் ஆஃப் the smoke detector. But smoke detector நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா, you candle light பண்ணி you can have nice candle smells, aroma இருக்கலாம், you can have candle light dinner. So அந்த மாதிரி விஷயங்களை பற்றி அவங்க சொல்கிறாங்க. So and another thing she talks about is transformation. இப்போ ஒரு பாம்பு எப்படி அதோட தோலை உரிச்சிட்டு அது வந்து மாறுது, it becomes bigger, right? அந்த மாதிரி நமக்கு வந்து நம்ம பழசை விடுத்து புதுசாக மாறிக்கிட்டே இருக்கோம். யூ நீட் டு இவால்வ்ன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இப்போ நான் போட்டிருக்கிறது வின்டர் க்ளோத்ஸ், ரைட்? இந்த வின்டர் க்ளோத்ஸ் நான் சம்மரில் போட முடியாது. சம்மரில் நான் போட்டேன்னு வச்சுக்கோங்க, ஐம் கோயிங் டு பி பர்ஸ்பைரிங், சூடு தாங்காது, ரொம்ப அந்தரமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து மாறி வந்துக்கிட்டே இருக்கணுன்றது தான் அவங்க சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து she asks us to identify patterns. I talk about this a lot of times with யுகேந்திரன் சொல்வேன், யுகி இப்போ வந்து சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் திரும்ப நடக்குதுன்னா, இஃப் someone who is hurting you continuously, let's say ஒரு ஃப்ரெண்டை நம்புறீங்க, ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறீங்க, அந்த ஃப்ரெண்டு வந்து திரும்ப செஞ்சதே திரும்ப பண்ணுறாங்கன்னா, தென் அந்த பேட்டர்ன் என்ன, வாட் மேக்ஸ் தம் டூ தட்? ஸோ அந்த பேட்டர்னை வந்து நம்ம ரியலைஸ் பண்ணி அதுக்கு வந்து இந்த பேட்டர்னை நம்ம பிரேக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணோம். அதோட டூல்ஸ் என்னன்றது நான் உங்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். அண்ட் ஹீலிங். நம்ம நிறைய நேரங்கள் வந்து நம்ம சின்ன வயசில் நமக்கு அறியாத வயசுன்னு சொல்கிறாங்க, ஆனால் அந்த வயசில் கூட நமக்கு வந்து சில தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அது வந்து நம்ம ஆள் மனதில், அகெயின் we going back to the subconscious mind, right?
அந்த ஆழ் மனதில் வந்து அது வந்து பாதிப்பை ஏற்பட்டிருக்கலாம். நம்ம கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்து அது தெரியாமல் இருக்கலாம், பட் ஆழ் மனதில் அந்த பாதிப்பு வந்து தொடர்ந்து இருக்கும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து அப்பா அம்மா தவிர்த்து தாத்தா பாட்டி ரிலேட்டிவ்ஸ் இவங்கெல்லாம் வந்து வளர்ப்பாங்க. ஸோ அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஃபிகர், ஒரு கான்ஸ்டன்ட் லவ் அப்படின்றது இல்லாமல் மாறி மாறி வருது. இட் குட் பி கெட்டிங் லாட் ஆஃப் லவ், பட் அந்த மாறி மாறி அந்த லேட்ச் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் இல்லாமல் அந்த குழந்தை வந்து சஃபர் பண்ணலாம். ஸோ இந்த ஃப்யூச்சரில் வந்து கிடைக்கிற அன்பை வந்து எனக்கு நான் அதை பிடிச்சி வச்சுக்கணுன்ற தானாகவே go all out to hold on to that relationship. Even if it is toxic, sometimes it can suffocate the other person. அது பிடிச்சி வைக்கலாம். இல்லாட்டினா ஐயோ என்னோட உறவு விட்டு போயிடுமோன்ற பயத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கலாம். It can become suspicious of your partner. அந்த மாதிரி. ஸோ இந்த ஹீலிங் ப்ரோசஸை நீங்கள் மாற்றணும். யூ ஹேவ் டு ரீரைட் த இன்டர்னல் நரேட்டிவ். ஸோ நீங்கள் வந்து என்னத்தினால இப்படி இருக்கீங்க அப்படின்றது வந்து டோட்டல் ப்ரூட்டல் ஆனஸ்டியோடு நீங்கள் வந்து அதை பார்க்கணுன்றதையும் அவங்க எழுதியிருக்காங்க. Now let's go on to the tools. இதோட எண்டில் வந்து ஒரு முக்கியமான ஒரு டூல் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ some of the tools that she talks about is journaling. ஜேர்னலிங் அப்படின்னு சொல்லும்போது ஒரு இன்சிடென்ட் எடுத்துக்கோங்க. இந்த இன்சிடெண்ட்டில் என்னோட உணர்வுகள் என்ன, இதுக்கு நான் ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணேன் அப்படின்ற ப்ரூட்டல் ஆனஸ்டியோட, இது வந்து நான் ரொம்ப தப்பாக இருந்துச்சு, நான் இது வந்து இந்த மாதிரி எண்ணங்கள் எனக்கு வந்துச்சு அப்படின்றத உண்மையை நீங்கள் ஜேர்னல் பண்ணணும். யூ டோன்ட் ஹேவ் டு ஷோ த ஜேர்னல் டு எனி ஒன் அன்லெஸ் யூ வாண்ட் டு ஷேர் இட் வித் சம் ஒன், பட் யூ கேன் கீப் இட் இஸ் ப்ரைவேட், உங்களோட தாட்ஸ். பட் நீங்கள் வந்து அது எழுதும்போது நீங்கள் வந்து மூணாவது விஷயமா பார்க்குறீங்க. இது வரைக்கும் அது உங்களுக்குள்ளேயே இருக்கிற எண்ணங்களை நீங்கள் எழுதும்போது இட் பிகம்ஸ் அ தேர்ட் விஷன், ரைட், த தேர்ட் திங். ஸோ அதை பார்க்கும்போது ஓ மை காட், இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேனா, இது இவ்வளோ கேவலமான ஒரு விஷயத்தை நான் பண்ணியிருக்கேனா அப்படின்றது வந்து நீங்கள் ஜேர்னல் பண்ணலாம். ஸோ ஜேர்னலிங் வித் ப்ரூட்டல் ஆனஸ்டி. உதாரணத்துக்கு வந்து ஏன் ப்ரூட்டல் ஆனஸ்டினா, என்னென்ன விஷயங்கள் தவறு, என்னென்ன சூழ்ச்சிமம் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன ரொம்ப கேவலமான விஷயம்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத வந்து கேவலமாக யோசிச்சிருக்கீங்க அந்த நேரத்தில் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து அதில் எழுதலாம். நான் ஃபார் லேக் ஆஃப் பெட்டர் வேர்ட் ஐம் யூஸிங் கேவலமானது, பட் என்னென்ன ப்ரூட்டல். சில நேரங்களில் வந்து ஒரு பரீட்சையில் சீட் பண்ணுறதா இருக்கட்டும், ஓ அந்த பையனோட சீட் பண்ணக்கூடாது, அவன் என்னோட ஹாயாக வாங்கக்கூடாது, அப்படி ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஜேர்னல் பண்ணும் வித் ப்ரூட்டல் ஆனஸ்டி. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஒரு கராச்சை நீங்கள் சுத்தம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோம். அந்த கராச்சை சுத்தம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து சுத்தம் பண்ணி பெருக்கி கூட்டி எல்லாத்தையும் பண்ணால் தானேங்க அது சுத்தமாகும். அதுக்கப்புறம் தானே நீங்கள் வந்து அதை திரும்ப வந்து நல்லா கரெக்டாக ஸ்டக் பண்ண முடியும், திங்ஸ் வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கிற எல்லா கெட்ட எண்ணங்கள், எப்படி நீங்கள் கெட்டதாக பிஹேவ் பண்ணீங்க, தப்பாக பிஹேவ் பண்ணீங்க, எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து ஜேர்னல் பண்ணணும். ஓகே, ப்ரூட்டல் ஆனஸ்டியோட ஜேர்னல் பண்ணணும். இன்னொன்று வந்து என்ன சொல்கிறாங்க, ஐடென்டிஃபைங் ட்ரிகர்ஸ். இந்த மாதிரி விஷயங்களை நான் அவாய்ட் பண்ணுறேன்னா, இவங்ககிட்ட நான் பேசினா இது என்ன அன்கம்ஃபர்டபுள் ஆகும், இது ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையை நான் போய் அவங்ககிட்ட பேசினேன்னா இது இன்னும் பெரிய பிரச்சனை ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. சரி, இந்த பிரச்சனையை வந்து பற்றி பேசாமல் இருந்தால் இது தானாக மறைஞ்சிருமே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. அதனால் ஐ ப்ரோக்ரஸ்டினேட், அவாய்ட். அந்த பேட்டர்னை வந்து ஐடென்டிஃபைங் த ட்ரிகர்ஸ் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் தென் த இன்னர் சைல்ட், you have to reparent yourself. சின்ன வயசில் எனக்கு இந்த அன்பு கிடைக்கல, பட் உங்களுக்கே உங்ககிட்ட அன்பு இருக்குது. போனோ நான் நேற்று பேசினேன்ல, அந்த மாதிரி ஐ எம் சாரி, ப்ளீஸ் forgive me, I thank you, I love you. இந்த விஷயங்களை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். For those of you who are watching this video without watching the earlier video, அதை போய் பார்த்தீங்கன்னா போனோ என்னன்றது நான் சொல்லுவேன். அது வந்து ஒரு Hawaiian way of healing yourself, right? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா emotional regulation. உங்களுக்கு வந்து it's something making you feel uncomfortable, sit with it. Don't react immediately. Okay, நீங்கள் வந்து take deep breaths, கொஞ்சம் ப்ரீத் பண்ணிவிட்டு இது ரியாக்ட் பண்ணாமல் இது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறது, ரைட்? அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு மனசுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய, இல்லை வந்து சம்திங் தட்ஸ் மேக்கிங் யூ ஃபீல் அன்கம்ஃபர்டபுள், யூ நீட் டு டீல் வித் இட் அப்படின்ற பட்சத்தில் யூ நீட் டு திங்க் அபவுட் உங்களோட ஐடியல் செல்ஃப் இதை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்றத யோசிச்சு அந்த மாதிரி இதை இமோஷனல் ரெகுலேஷன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ யோர் ஐடென்டிட்டி ஓவர் த அவுட்கம். நான் இப்போ வந்து இதுக்கு தீர்வு காணணும் அப்படின்றத விட ஒரு கம்ப்ளீட் மாலினி இந்த சுச்சுவேஷன் என்ன பண்ணுவா, ஹையர் லெவல் மாலினி இந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவா அப்படின்ற யோசிக்கிறது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் விஷுவலைசிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் யூ மஸ்ட் ஃபார்ம் அ ரூட்டீன், அ ரிச்சுவல்.
அந்த ரூட்டீன் என்ன காலையில் எழுந்திரிச்சு நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் காலையில் வந்து 4:30க்கு நான் எழுந்திரிக்கிறேன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து விளக்கேற்றுவேன். நான் வந்து I will sit down to meditate. I do a little bit of stretching exercises. I'm not into big time exercise, gymming அதெல்லாம் கிடையாது. டைம் கிடச்சதுன்னா வாக்கிங் போவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ரூட்டீன் எனக்கு இருக்குது. இந்த மார்னிங் நான் 4:30 எழுந்திரிக்கிறதுக்கும் என்னோட பெரிய பையன் வந்து 6:15 எழுந்திரிப்பான். அந்த 1 hour 45 minutes is my alone time for me to do my thinking, to be calm. நீங்கள் பார்த்தீங்கன்னா சுப்ரபாதம் ஓடும், வீட்டில் மந்த்ராஸ் ஓடிட்டு இருக்கோம். ஸோ இட்ஸ் அ டெய்லி ரூட்டீன். இது என் பையன் சொல்லுவான், லைக் இஃப் ஐம் நாட் வெல் ரைட், என்னோட பெரிய பையன் சொல்லுவான், மம்மி எனக்கு வந்து இன்றைக்கி வந்து சுப்ரபாதம் கேட்கல, ஐ நோ தட் அச்சா woke up before you அப்படின்னு சொல்லுவான். ஸோ அந்த ரூட்டீன் என்ன ரூட்டீன்றது வந்து என் பசங்களுக்கு கூட தெரியும். ஓ இது இப்படின்னா ஓகே மம்மி இஸ் அப், இஃப் ஐம் நாட் வெல் ஐ டோன்ட் வேக் அப், பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கலன்னு வைங்க. அப்போ அந்த சுப்ரபாதம் இருக்காது, சாமி ரூம் விளக்கு எரிஞ்சிருக்காது. ஸோ தே நோ ஓகே மம்மி இஸ் நாட் அப் அப்படின்றது. ஸோ அந்த ரூட்டீன் ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். Now the ultimate tool for you. Brianna Wiest வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, விஜுவலைசேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் சொல்கிற டூலை நீங்கள் எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இடத்துல போய் உட்காந்துக்குங்க, அமைதியாக காம சத்தமே இல்லாமல் ஒரு இடத்துல உட்காந்துட்டு கண்ணை மூடி டேக் அ ஃபியூ டீப் பிரெத்ஸ். இன்ஹேல், எக்ஸேல், ஸ்லோலி கிரவுண்ட் யூர் செல்ஃப். அதுக்கப்புறம் உங்கள் மைண்டில் வந்து உங்களோட ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் செல்ஃபை நீங்கள் இன்வைட் பண்ணுறீங்க. இமேஜின் there's a டேபிள். அந்த டேபிள் ஒரு பக்கம் இப்போ உள்ள மாலினி உட்காந்துருக்கேன், அடுத்த சைட் வந்து என்னோடய ஃப்யூச்சர் மாலினியை நான் இன்வைட் பண்ணி உட்கார வைக்கிற மாதிரி என் மைண்டில் வந்து நான் விஷுவலைஸ் பண்ணுறேன். ஸோ அவங்க வந்து உட்காராங்க. அந்த மாலினி எப்படிப்பட்ட மாலினி அப்படின்றத வந்து நீங்கள் அதாவது உங்களோட யோர் ஓன் செல்ஃப், அவங்க எப்படிப்பட்டவங்க, how do I look, how do I behave, how do I sound அப்படின்றது எல்லாம் மைண்டில் ஏற்றிட்டு தென் டேக் அ ஃபியூ மோர் டீப் பிரெத், ஓப்பன் யூர் ஐஸ் அண்ட் டேக் அ நோட் புக். அதில் எழுதுங்க இந்த ஃப்யூச்சர் மாலினி, உங்கள் ஃப்யூச்சர் யூ எப்படி இருக்கீங்க, how do you look, how do you behave and how do you the whole works right, how do you sound, இது எல்லாத்தையும் நீங்கள் எழுதிக்குங்க. எழுதிட்டு இது எப்படி நான் அடையலாம் அப்படின்றதையும் நீங்கள் எழுதணும். And then you start when you write the answers, you now take micro steps towards achieving it. So இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா the future Malini is even well read, better read, she's more dignified, she is a boss of a multinational company, she's helping people, she's reaching out to people who are in need. நிறைய பேருக்கு வந்து அவங்க வந்து உதவி பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்களை நம்ம யோசிக்கிறோன்னா எப்படி இதை அடையலான்றது நீங்கள் எழுதிட்டு தென் யூ மேக் ஸ்டெப்ஸ். சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னும் நிறைய புத்தகங்கள் படிக்கணும், படித்த ஒரு மாலினியாக இருக்க, வெல் ரெட் அண்ட் இன்னும் வேர்ல்ட்லி வைஸ் அப்படின்ற ஒரு மாலினியை நான் வந்து எதிர்பார்க்குறேன்னா தென் ஐ வில் பி திங்கிங் ஓகே இப்போ நான் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் எடுத்து அதில் ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு பதிலாக வாட் ஐ கேன் டூ இஸ் ஐ கேன் சே what I want to read, right? So let me read. I don't have to read the entire book. Maybe just read one paragraph. In the screen, every time I want to swipe and watch something on Instagram, let me read one paragraph. Then I'll go into it. ஒரு 3 seconds என்னால் procrastinate பண்ண முடியுமா from a bad habit அப்படின்றது வந்து so that's how you move forwardன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. So try this tool, imagining the future self in your mind, taking deep breaths, identifying how you look, how you behave and how you sound, writing how you can achieve it and then work towards it. So இதுதான் வந்து the book The Mountain Is You, Brianna Wiest. Thank you so much. I think one of you requested that I speak about it. So here's the information for you. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.